வெல்கம் டு தி சிவிக் ரூம். நம்ம புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நானும் புளியந்தோப்பு மோகன் அவர்களும். இந்த சேனலோட நோக்கம் என்ன, எதுக்காக அந்த சேனல் துவங்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக மோகன் அவர்கள் சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம். த சிவிக் ரூம் யூடியூப் சேனல் நம்ம நவ்யா சொன்ன போல் ஒரு புது முயற்சி. பார்க்குற நேயர்கள் என்னையும் நவ்யாவையும் நிறைய யூடியூப் சேனலில் நிறைய பேட்டிகளில் நிறைய காணொளிகளில் பார்த்துருப்பீங்க. இந்த புது முயற்சி ஏற்கனவே நிறைய யூடியூப் சேனல் வசவசன்னு இருக்குது. ஒரு கட்சிக்கு 10 யூடியூப் சேனல் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆனாலும் ஒரு ஊடகன்றது எப்போவுமே ஒரு சார்பற்றதாக இருக்கணும். அதுக்கு என்ன சார்பு இருக்கணும்னா மக்கள் நலன்ற ஒரு சார்பு தான் இருக்கணும். உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் மட்டும் ஒரு சார்பற்று இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் இயன்ற அளவு சார்பற்று இயங்குவோம். ஒருவேளை நாங்கள் பேசுனதில் எதனா ஒரு பயாஸ் நீங்கள் தென்பட்டுதுன்னா நீங்கள் அதை எங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை எங்களை மென்ஷன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு எங்களை தாராளமாக திட்டலாம். ஒரு நாகரிகமான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக அது இருக்கும் பட்சத்தில் நாங்களும் எங்களை திருத்திக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன்னா இது ஒரு லேர்னிங் சொசைட்டி. எல்லாருமே ஒரு லேர்னிங் ஸ்பேஸ் தான். அதனால தான் இதுக்கு பேரே சிவிக் ரூம்னு வச்சுருக்கோம். நம்மளுடைய மெயினான அடிப்படை சோஷியல் டெமோக்ரஸி. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன அந்த சோஷியல் டெமோக்ரஸி. அதில் நம்ம மக்களுக்கான விஷன், ரைட்ஸ் அண்ட் வெல்ஃபேர், இதை தான் நம்ம தொடர்ச்சியாக பேச போகிறோம். பேச மறந்த பேசாத விஷயங்களை பேசுவோம். நாங்கள் சிறந்தவர்கள்னு சொல்லிக்கிறதுக்கெலாம் வரல. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டியில் ஒரு முன்னகர்த்தி செல்வதற்கான சில உரிமைகள் சார்ந்த தொலைநோக்கு பார்வை கொண்டு ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறோம். இந்த முயற்சியை எப்போதும் போல் நீங்களும் ஆதரிக்கணும்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் சமீப காலத்தில் சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லைனா சட்டசபையிலேயே கூட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இல்லாமல் ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனாக இல்லாமல் ஒருத்தர் புள்ளி பண்ணிக்கிறது, ஒருத்தர் பர்சனல் அட்டாக் பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது, ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இந்த மாதிரியான போக்கு தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. ஆமாம், இன்றைக்கி சைபர் புல்லிங்கிறதே ஒரு நார்மலைஸ் ஆகிடுச்சு. வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேரில் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயமும். இப்போ ரூட் மாஃபியான்னு சொல்கிறாங்க, பெண்ணுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி மீடியா ஹேண்ட்லிங்கிறது, மீடியா மேனிப்புலேஷன்றது, மீடியா ஹேண்ட்லிங்ன்ற ஒரு டேர்ம்லாம் கொடுத்து மீடியா மேனிப்புலேஷனையே ரொம்ப நார்மலைஸ் பண்ணுற ஒரு தன்மையை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் நாம் எடுத்திருக்கிற இந்த முயற்சி எந்த ஒரு பக்கச்சார்பு இல்லாமல், இயன்றளவு கேலி கிண்டலும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் மட்டுமே இருக்கும், குவெஸ்டின் மட்டுமே இருக்கும், ஹெல்தி டிஸ்கஷன் இருக்கும் அப்படிங்கறத நம்ம இது ஒரு டிஸ்கஷன் ஸ்பேஸாகவும் இருக்கும். நம்ம வெளியில இருந்தும் சில நண்பர்களை அழைத்து நம்ம அதில் எக்ஸ்பர்ட்டாக இல்லாத போது எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய நண்பர்களை அழைத்து நாம பேசணும்னு முயற்சி பண்ண போகிறோம். அது இல்லாமல் சில விஷயங்கள் முற்போக்கு மத்தியிலையுமே, முற்போக்குன்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறவர்கள் கூட சில முக்கியமான சமூக பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. அந்த மாதிரியான இஷ்யூஸை நம்ம இந்த சேனல்ல பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த இணைய உலகம் இன்னொன்றையும் மாற்றி இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ தனக்கு தெரிந்தது தான் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் சரி அப்படின்னு நம்புகிற அளவுக்கு இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தரையும் தயார்படுத்திச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக இருந்து இதை மாற்ற முயற்சி பண்ணுவோம். மாறினா மகிழ்ச்சி. நம்மளும் மாற முயற்சி பண்ணுவோம், நம்மளும் கற்றுக்க முயற்சி பண்ணுவோம். சமீபத்தில் இஸ்லாமியர்களோட வாழ்வியலை காட்டுற மாதிரி ஒரு அழகான ஒரு படம் வெளியாச்சு. மீரா கதிரவன் அவர்களோட இயக்கத்தில் ஹபீபி அப்படிங்கிற படம். அந்த படம் இஸ்லாமியரோட வாழ்வியலை காட்டுச்சு. அந்த படம் போதுமான அளவு பேசப்படலை அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அப்படி இருக்கும்போது சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் என்ன ஒரு கிரிட்டிசிசம் வருதுன்னா, இந்த மாதிரியான படங்கள் தமிழ் சினிமாவில் வரதில்லை, எடுக்க முடியறதில்லை, அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே இல்லை அப்படின்றத அந்த இயக்குனர் குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த மாதிரியான படங்கள் எடுங்களேன், யார் உங்களை தடுத்தா அப்படிங்கிற ஒரு குரலும் வந்துட்டுருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஒரு இஸ்லாமியர் கதையை இஸ்லாமியர்கள் தான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை யார் வேணால் அதை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் நான் 2 விஷயத்துக்கும் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று இஸ்லாமியர்கள் தான் எடுக்கணுமா கேட்டால் அவங்களால தான் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, அவங்க வீட்டோட வாழ்வியல் என்னவாக இருக்குது, அவங்க வீட்டில் என்னென்ன கதைகள் இருக்குன்றது அஃப்கோர்ஸ் ஒரு இஸ்லாமிய பதில் சொல்லணும்னு எடுங்களேன் அப்படின்னு ஒரு மேம்போக்காக சொல்கிறது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஹபீபி படம் ஒரு சீன் கூட கட்டலாமல்
சென்சார் ஆகி வந்துருச்சு, யூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா சென்சார்ஷிப்லேருந்து இவங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு வந்து இல்லை இதை வந்து ரிவ்யூ கமிட்டி பார்க்கணுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. காரணம் வந்து இது இஸ்லாமியரோட வாழ்வியலை பேசுது. இந்த படத்தில் எந்த ஒரு அரசியலுமே பேச மாட்டாங்க. டைரெக்டாக ஒரு கட்சியையோ எந்த ஒரு அரசியலையோ இல்லை அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு மற்ற விஷயங்களையோ ஆதரிச்சோ எதிர்த்தோ எந்த ஒரு கட்சியை விமர்சிச்சோ எந்த அஜெண்டாவுமே இருக்காது, பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவும் இருக்காது. ஜஸ்ட் லைஃப், பிறப்பு முதல் இறப்பு வரை. ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து அப்படி தான் ஆரம்பிக்கும். ஒரு குழந்தை, அந்த ஹீரோ பிறக்கிறாரு, கடைசியில் அவங்க தந்தை இறக்குறாரு. இறந்த பிறகு மீண்டும் அந்த தந்தையோட மகன் வந்து மீண்டும் வெளிநாட்டுக்கு போகும்போது தன்னுடைய முன்னாள் அந்த காதலியை மீண்டும் சந்திக்கிறார். இதுதான் வந்து நான் குழா கொடுத்துட்டேன் இவனே அப்படின்னு அந்த அம்மா சொல்லி தான் அந்த படம் முடியுது. அதில் வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை இதில் எதுவுமே இல்லை. ஆனால் இஸ்லாமியர் பேசுகிற விஷயம் ஏதோ ஒரு வகையில் சென்சார் செய்யப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படின்னு அந்த முன்முடிவோடு அணுகிறது இருக்குல்ல, அதனால் அந்த படம் வந்து பக்ரீத்துக்கு வெளியாக வேண்டியது ஒரு 2 வாரம் தள்ளி போச்சு. இதுவே வந்து ஒரு வன்முறை தானே, இதுவே ஏதோ ஒரு வகையில் வன்முறை தான். அப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் சொல்லலாம், நீங்கள் வந்து பேசுங்களேன், நீங்கள் வந்து எழுதுங்களேன், நீங்கள் பண்ணுங்களேன். இப்போ அமரன்னு ஒரு படம் வந்ததுங்க. அமரன் வந்து எதை பற்றி பேசிச்சு, ஒரு காஷ்மீரில் முகுந்த் வரதராஜன்ற ஒரு இந்திய இராணுவ வீரர் கதை சொல்லியாக இருந்து அவர் தான் ஸ்டோரி டெல்லர். முகுந்த் வரதராஜன் தான் ஸ்டோரி டெல்லர். அவர் போயிட்டு காஷ்மீரில் எனக்கு என்னென்ன நடந்தது, நான் எப்படி செத்து போனேன்னு எழுதுறாரு. நான் என்ன சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய ஹாஃப் விடோஸ் வந்து அவங்க கதையை சொல்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களால எடுக்க முடியுமா? காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஹாஃப் விடோஸ் எடுக்க முடியுமா? காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் யூனியன் ஆக்டிவிஸ்ட்டு தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் காஷ்மீரோட கதையை சொல்லணும்னு நினச்சானா அவன் எடுக்க முடியுமா? முடியாதே. இல்லை அங்கே இருக்கக்கூடிய அங்கே சிஎம்மாக இருந்த ஒமர் அப்துல்லா எடுக்க முடியுமா? அவர் பெர்ஸ்பெக்டிவாக எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ இங்கே வந்து நம்ம வந்து இந்த இந்திய நாடு இந்த சென்சார்ஷிப்லாம் எப்படி இருக்குதுன்னா, நீ சொல்லு, ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லு. நீ சொல்லணுன்னா நான் உன்னை எல்லா தணிக்கையும் பண்ணுவேன். உன்னை வந்து அதுதான் ஹபீபி வந்து அது தணிக்கையிலேயே அவ்வளோ அடி வாங்கினதுக்கான காரணம். அந்த இயக்குனருக்கு இருக்கக்கூடிய அறச்சிற்றத்துக்கு கூட காரணம் அதுதான். ஹபீபி படத்துலேயே ஒரு காட்சி வரும். அந்த காட்சி வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு காவல் அதிகாரி வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இது வந்து வெறும் ஃபார்மாலிட்டி தான், நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவார். நானும் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு எனக்கும் காவல் அதிகாரி வந்திருக்காரு, வெரிஃபை பண்ணிட்டு அவர் போயிட்டார். எந்த ஃபார்மாலிட்டியும் என்ன ஸ்டேஷனுக்கு வர சொன்னதில்லை. அந்த இயக்குனர் வந்து அந்த காட்சியை வச்சதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது ஃபார்மாலிட்டி தான், நீ நாளைக்கு ஸ்டேஷன் வந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அந்த இயக்குனர் அடுத்த காட்சியை வைக்கல? ஸ்டேஷனில் என்ன நடக்கும், அவர் ஸ்டேஷனுக்கு எதுக்கு வர சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஏன் அவர் எடுக்க அது முடியலன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்களேன், வாழ்வியல் எடுத்ததுக்கே ரிவ்யூ கமிட்டி கிட்ட சென்சார் போச்சு. இன்னும் போலீஸ்லாம் பற்றி எடுத்திருந்தா இது ரிவ்யூ கமிட்டியை தாண்டி வெளில வந்திருக்குமான்றதே சந்தேகம். அதனால் அவர் அந்த காட்சி இப்போ பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனில் அவர் ஏன் அப்படி வச்சார், அது அந்த இயக்குனர் தான் பதில் சொல்லணும். அந்த போலீஸ் என்ன பேச போகிறாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோன்னா. அதுலேயும் குறிப்பாக போலீஸ்கிட்டேருந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்குற சில நிறுவனங்கள் எல்லாரையும் கேட்பாங்க. ஆனால் மிக சில நிறுவனங்கள் நகரச்சேரியில் வசிக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட மட்டும் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா புளியந்தோப்பு, பெரும்பாக்கம், கண்ணகி நகர், செம்மஞ்சேரி இவங்கக்கிட்ட மட்டும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. மேபி அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து இஸ்லாமியர்களுக்கு கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர் ஏதோ ஒரு காலத்தில் அந்த சிஏஏ ப்ரொட்டஸ்ட்டில் வந்து இருந்திருக்கிறாரு. அதில் வந்து ஒரு 144 அவருக்கு வழக்கு வந்ததுனால சாதாரண ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி, அதனால் அவருக்கு பாஸ்போர்ட்டே கிடைக்காம போச்சு. பொதுவாகவே காவல்துறை வந்து இஸ்லாமியர்களை எப்படி அணுகுறாங்க, அதில் ஒரு சிக்கல் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, டெஃபினட்டாக இருக்க தானே செய்யுது. நீங்கள் யூஏபிஏ மாதிரியான சட்டங்களாக இருக்கட்டும், இப்போ நான் வந்து ஆன்டி டெரர் லா கேஸ்லாம் நான் நிறைய நிற்கிறேன். குறிப்பாக வந்து டெரர் லாஸ், யூஏபிஎன் போன்ற வழக்குகளில் நான் வந்து இங்கே பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பாம்பிளாஸ் கோர்ட்டில் நான் அப்பியர் ஆகிறேன். அந்த பாம்பிளாஸ் கோர்ட் ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா இடதுசாரிகள் அதிகமாக இருந்த ஒரு நீதிமன்றமாக இருந்தது. இது எனக்கு வந்து மூத்த தோழர்கள் சொன்னது. இன்றைக்கி அந்த நீதிமன்றங்கள் எப்படியா இருக்குதுன்னா, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நாள் நீங்கள் இந்த கேமராவெலாம் எடுத்துகிட்டு போய் கேமரா கூட நான் சும்மா விட்னஸ் பண்ணணுன்னு போனீங்கன்னா தினம் ஒரு 20-30 முஸ்லீம்கள் அந்த நீதிமன்றத்துக்கு வந்துட்டு போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ராமலிங்கம் மர்டர் கேஸ் எடுத்துக்கோங்க. அது சாதாரண ஒரு மர்டர் கேஸ் தான். அதை மர்டர் கேஸாக அணுகிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்துவை கொன்னுட்டார், ஒரு இந்து இஸ்லாமியரும் கொள்ளுவார். கொலைன்றது வந்து அந்த நேரத்து ஒரு சடன் ப்ரொவோகேஷன்லேருந்து நடக்கக்கூடிய ஒன்று, இல்லை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வெஞ்சன்ஸ் எடுத்து பண்ணுற ஒன்று, எதா வேணாலும் இருக்கலாம். ஒரு கொலைன்றது எண்ட் ஆஃப் தி டைம் அது கொலை தான். ஆனால் ராமலிங்கம் மர்டர் கேஸில் யூஏபிஏ வரைக்கும் போட்டாங்க.
யூஏபிஐ போட்டு 28 பேர் இப்போ வரைக்கும் 12 பேர் புழல் சிறையில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு இஸ்லாமியரோட குற்றத்தை கூட எப்படியா பார்க்குறது இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு மர்டராக அணுகாமல் அதை வேற ஒன்றா அணுகிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ அண்ணன் திருமாவளவன் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம்ன்றார். அதுவும் சாதி இந்து பெரும்பான்மை சமூகத்துக்கு பிடிக்காது தான். ஆனால் எம்எச் ஜவஹர்லா சொல்கிறாரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம்னு. அதை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? அது இதோட மோசமாக தான் ரொம்ப. அது வந்து பெருசாக பார்த்தீங்களா இஸ்லாமியர் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோன்றாரு. அப்போ நம்மளே எப்படி நம்ம மூளைகளே எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு இஸ்லாமியர் ஆட்சி அதிகாரத்தை கேட்குறதுன்றதே இங்கே இருக்கிற அரசு ஸ்ட்ரக்சரை வீழ்த்தணுன்ற நோக்கத்தோடு தான் கேட்குறாரு. ஆனால் அரசமைப்பு சட்டம் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம், யார் வேணாலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம், நாங்களும் ஆட்சிக்கு வருவோம். நம்மளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை தான். ஆனால் நம்மளால் பேசனாச்சும் முடியுது. ஒரு ரிலக்டண்ட்டாக இங்கே தலித் பிரச்சனை இருக்குன்றதை ஒத்துக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில். ஆனால் இஸ்லாமியர் பிரச்சனை அந்த மாதிரி அணுகப்படுதா கேட்டால் இல்லை. நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர் உட்கார்ந்துக்கிட்டு நீ வந்து ஒரு இஸ்லாமிய ரிக்ஷாக்காரனுக்கு பணம் கொடுக்காதன்னு சொல்கிறார். ஒரு பிஜேபி சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர், அரசமைப்பு காப்பு உறுதிமொழி எடுத்துக்கிட்ட ஒரு முதலமைச்சர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து ஒரு இஸ்லாமியருடைய ரிக்ஷாக்காரனுக்கு நீ பணம் தராத. திடீர்னு போகிறாரு ஒரு இஸ்லாமியர் கடை போர்டை பார்த்துட்டு இந்த போர்டை நீ மாற்றுன்றாரு. அப்போ எந்த அளவுக்கு நமக்குள்ளே வந்து அந்த ஒரு மத நல்லிணக்கம் வந்து இறுகி போயிருக்குது. அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு 12 வருஷமானும் போது இதுவே தமிழ்நாடு வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டேட்டுன்றோம், சமூக நீதி மாநிலன்றோம். இத்தனையான 75 வருஷம் தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் படம். இப்போ வரைக்குமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்து முஸ்லீம் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப செக்யூலரான ஒரு ஸ்டேட்டாக தான் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட இஸ்லாமியர்கள் வந்து தினந்தோறும் வந்து ஃபேஸ் பண்ணுற எம்பாரஸ்மெண்ட்டு என்னவா நினைக்கிறீங்க? அது அவங்க டெய்லி ஃபேஸ் பண்ணுறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏங்க நான் அப்படி நினைக்கலங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கிடைக்கிறதுலேருந்து இருக்கட்டும்ங்க, தமிழ்நாட்டில் 2 பேருக்கு வீடு கிடைக்காதுங்க. ஒன்று வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு, இன்னொன்று வந்து இஸ்லாமியருக்கு. இஸ்லாமியர் அவர் பார்த்தோன்னே வீடு தர மாட்டேன்றோம். நம்மளை கூட போவான் கேட்டுட்டு வீடு தர மாட்டேன்னுவான். அவர் விசாரிக்கவே முடியாது, என்கொயரே பண்ண முடியாது. கதவை திறந்து பார்த்த உடனே இல்லைங்க வீடு இல்லைன்றவாங்க. இது வந்து அப்போ இங்கே எங்கேருந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஹம்பக்குன்றேன் நான். நாங்கள் வந்து மதுரையில் அழகர் கோவிலில் அவங்க வருவாங்க, நாங்களும் போவோம், இந்த இது சந்தனக்கூடு இது நாங்கள் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த திருப்பரங்குன்றத்தில் என்ன ஆச்சு நம்ம தான் பார்த்தோம்ல. அங்கே வந்து ஒரு 1 லட்சம், ஒரு 50,000 20,000 பேர் கூட்டினதே நம்மளோட தோல்வி தானே ஏதோ ஒரு வகையில். நம்ம ஒரு விஷயம் எப்போவுமே நவ்யா ஒரு விஷயம் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், டிரைவ் ட்ரூத் ஃப்ரம் ஃபேக்ட். இப்போ இஸ்லாமியர்கள் அந்நியப்படுறது எந்த இடத்துலலாம் அந்நியப்படுறாங்க, அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுற எம்பாரஸ்மெண்ட் பற்றி பேசும்போது இஸ்லாமியர்கள் வந்து தொடர்ந்து அவங்க மதம் சார்ந்தே அடையாளப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அவரை இப்போது ஒரு இஸ்லாமியர் இருக்காருன்னா அவர் பேரை சொல்லி அட்ரஸ் பண்ணலாம், அவரோட ப்ரொஃபஷனை வச்சு அட்ரஸ் பண்ணலாம், இல்லை இவரோட பையன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வருவார், இஸ்லாமியர் ஒருத்தர் வந்திருக்காரு, பாய் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு தொடர்ந்து ஒரு மத அடையாளத்திற்குள்ளேயே அவங்க இருக்கிறதுக்கான காரணம் அவங்களேவா இல்லை பிற மதத்தை சார்ந்தவங்க தான். நம்ம வேற யாரையும் வந்து அந்த மாதிரி நம்ம அட்ரஸ் பண்ணுறதில்ல. சிலர் அட்ரஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு யாரையும் வந்து ஒரு அவங்க நம்பிக்கையின் அடையாளத்தை வைத்து மட்டுமே வந்து அட்ரஸ் செய்யப்படுவதில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்டீரியோவாக நம்ம வந்து வளர்க்கப்பட்டிருக்கோன்றதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தீக்கதிரை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர், அவர் பேர் நான் மறந்துட்டேன். அவர் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு போய்ட்டு ஒரு ப்ரொஃபஷனை வரைய சொல்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வரைங்க அப்படின்றாரு. டாக்டர்னு சொல்கிறாரு, வரைகிறாங்க. சாமியார்னு சொல்கிறாரு, உடனே யாரை வரைவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு இன்ஜினியரை வரைங்க, கோட்டு போட்டு வரைகிறாங்க. தீவிரவாதியை வரைங்கன்னு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குல்லா, தாடி, ஒரு குர்த்தா போட்டு வரைகிறாங்க. ஆனால் உலகத்தில் தீவிரவாதன்றது வெவ்வேறு சமூகம் எங்கெங்கேயோ நடக்குது, எதோ பண்ணுது. இந்த நாட்டிலே வந்து தீவிரவாத அமைப்புகள் பல. ஏன் நம்ம அந்த மாதிரி டியூன் ஆகிருக்கோம்? அப்போ அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு டியூனாக இருக்குன்னா, இஸ்லாமியர்கள் மத அடையாளத்தோடு வச்சு மட்டும் பார்க்கல, அவங்கள வந்து ஒரு சந்தேகத்தோடையே பார்க்குற அளவுக்கு நம்ம டியூன் ஆகிருக்கோம்.
அது இல்லாமல் இப்போது எப்படி வந்து மோஸ்ட்லி வந்து இந்துக்களில் வந்து முற்போக்குவாதிகளாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆன்டி ரிலீஜியஸ் பர்சனாக இருப்பாங்க, ஏத்திஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களில் முற்போக்குவாதிகளாக இருப்பாங்க. அவங்கக்கிட்டேயும் வந்து அவங்க மதத்துக்கு எதிரானவர்களாக இருக்கணும், கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து எவ்வளோ அபத்தமான விஷயம் நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு வன்முறையான ஒரு எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ நவ்யா, மோகன், இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு எக்ஸோ வையோ ஒரு இந்துவாக இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து எடுத்தோன்னே இப்போது சும்மா ஒரு இடதுசாரி அமைப்பு இருக்குது, அதில் வந்து ஒரு இந்து வராரு, அவர் சாதி இந்துவாக கூட இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு அமைப்பு, ஒரு ஆன்டி காஸ்ட் ஏதோ ஒரு அமைப்பில் வராரு, அவர் வந்து ஒரு ஹிந்து பை ரிலீஜியனாக இருக்கிறாருன்னா அவர்கிட்ட நம்ம எந்த கேள்வியும் வைக்க மாட்டோம். அந்த தோழர் வந்து உட்காந்தாரு, எந்த ஒரு நீங்கள் ஓகே என்ன படிங்க, அப்பா என்ன அம்மா என்ன, அதுக்கப்புறம் வந்து வாங்கலை டீ சாப்பிட போகலான்னு அடுத்து ஆரம்பிச்சிடும். நம்ம தோழர் நம்மளோட அமைப்பு வந்து இதுதான், நம்ம கொள்கை இதுதான் அப்படின்னுவோம். அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக பேச மாட்டோம். அந்த தோழர் நிறைய கேள்வி கேட்பாரு, அப்படியே இன்ட்ராக்ஷன் வந்து டக்குன்னு. ஒரு இந்துக்கு அந்த பொறுப்பு இருக்கு, அந்த ஆன்டி ரிலீஜியஸாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு. இல்லை அதை தாண்டி நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்படி கேட்டு முடிச்சிடும். இதே ஒரு இஸ்லாமியர் வந்து உட்காரணும்னா எடுத்த உடனே இங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் கேட்பாரு, தோழர் புர்கா பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன தோழர்னாரு. அவர் அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்து ரொம்ப ஷூடாக இன்னொருத்தர் கேட்பார், ஐஎஸ்ஐஎஸ் பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன, பாகிஸ்தான் பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முன்னாடி அவங்க ஒன்று பண்ணாங்களே அதை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன, ஈரான் வார் பற்றி நீங்கள் வந்து இஸ்ரேல் பற்றி உங்கள் என்னென்னமோ கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அவர்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. ஒரு இஸ்லாமியர் கேள்விக்கு நம்ம இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கோமா? இது ரெண்டுத்தையும் நீங்க எப்படி பார்க்கணும்னா, இங்க வந்து நீங்க மதமே ஒரு ரிஸ்க்ல இருக்குன்னும் போது முடிந்த அளவுக்கு தன் அடையாளத்தை தக்க வைத்து தன் மதம் சார்ந்த நபர்களையும் தக்க வைக்கணும்ன்ற ஒரு இது இருக்கு. அந்த ஒரு இது இருக்கு. அந்த அவுட் ஆஃப் தட் ப்ரெஷர் அதுல இருந்து தான் அவங்க வந்து அதை பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேள்விகள் எல்லாமே எப்போதுமே ஒரு இஸ்லாமியன் வந்து ஒரு சந்தேகத்தோடய பார்க்கப்படுறான்றேன். அது முற்போக்காளர் வட்டமா இருக்கட்டும், எந்த வட்டமா இருக்கட்டும், எல்லா வட்டங்கள்லையும் ஒரு இஸ்லாமியன் சந்தேகமாகவே பார்க்க போகிறான். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா, நீங்கள் 5 வேளை தொழுகுவீங்களா, நீங்கள் நோன்பு இருப்பீங்களா, நீ ஏன் பண்ணலை, நீங்கள் ஏன் கேட்கல, உடனே அவருக்கு ஒரு போஸ்ட் அனுப்புறது. இந்த மாதிரி துபாயில் வந்து இந்த தண்டனை கொடுத்துருக்குறாங்களாமே, இன்னொரு முஸ்லீம் நாட்டில் வந்து இந்த தண்டனை, இதையே நீங்கள் கண்டிக்கலை. ஆனால் இவனுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லை. ஏங்க இந்த மாதிரி ஊர் தெருவில் வந்து காலனி அடிச்சு உடச்சிருக்கிறாங்களே, இதை பற்றி உங்கள் நிலைப்பாடுனா, இதை பற்றி உங்கள் வீட்டில் சாதி இது பண்ணுவீங்களா, உங்கள் அம்மா தாலி கட்டுறாங்களா, நம்ம கேட்குறதே இல்லை. நீங்கள் புரோகிதை வச்சுக்கிறீங்களா தோழர், அது வந்து வீடு தோழர், நீங்கள் வீட்டில் ஓரளவுக்கு தான் தோழர் பண்ண முடியும். இதெல்லாம் கொண்டு போய் வீட்டில் பேச முடியாதுங்க தோழர். அப்போ இவனே ஒரு லிவரேஜ் எடுத்துக்கிறான். அந்த லிவரேஜ் வந்து அப்போ இது எல்லாமே டிசைட் பண்ணுறதுல ஏதோ ஒரு வகையில் காஸ்ட் மெஜாரிட்டி சொசைட்டி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இஸ்லாமியர்கள் வந்து தொடர்ந்து வந்து திராவிடத்தை ரொம்ப ஓன் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப நீண்ட காலமாக வந்து நாங்கள் திராவிடர்கள் தான், திராவிடத்துக்கு துணையாக தான் வந்து இஸ்லாமியர்கள் நின்றுருக்காங்க. அதே மாதிரி அதே அளவுக்கு திராவிட கட்சிகள் அவங்கள வந்து ஓன் பண்ணியிருக்கா, அவங்களுக்கு வந்து துணை நின்றுருக்கா எல்லா காலகட்டத்திலையும்? அப்படி இல்லை, என்ன கேட்டால் வந்து அவங்க மீண்டும் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வராங்க, நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்தியர்கள், நாங்கள் திராவிடர்கள்னு. அவங்க ஏன் அதை சொல்கிற நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளி இருக்கிறோன்றத அந்த கேள்வியிலேருந்து தான் இதுக்கான பதிலும் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் நாம் அவங்க இது இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அவங்க வந்து இல்லை நாங்கள் இதுதான் அப்படின்ற சொல்கிற நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அப்போ அந்த கேள்விக்கு பதில் இதுதான். திராவிட அமைப்புகள் அதை பண்ணுச்சான்னு கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு சொல்லுவாங்க. வெல்ஃபேராக தான் நடந்திருக்கே தவிர இன்னைய வரைக்கும் வந்து பாலிட்டிக்ஸில் அவங்களுக்கு வந்து ஒரு ஓனிங் மென்டாலிட்டியை நம்ம கொடுக்கல. ஏதோ ஒரு வகையில் இது ரைட்டு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை நம்ம கொடுக்கவே இல்லை. அது வந்து இப்படி வாங்கணுன்னு தான் அவங்கள நம்ம பழக்கப்படுத்திருக்கணுமே தவிர இப்படி கொடுக்கணுன்ற நிலையிலேருந்து நம்ம பழக்கப்படுத்தலை. அதுவே வந்து இதுக்கான பதிலாக இருக்கும். இப்போ வந்து தலித்துகளுக்கு வந்து ஒரு சில ட்ராமாக்கள்லாம் இருக்கும். அதாவது ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு தலித் இளைஞர் வந்து ஊர் தெருவுக்கு போனாலே அவனுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகும். அந்த மாதிரியான அந்த ஊரில் இருக்கிற யாராவது ஒருத்தரை பார்த்தா வந்து பதட்டமாகும். அவர் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சாதியை பற்றி பேசிட்டாங்க, சாதியை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா அதை பார்த்து ஒரு பதட்டமாகும்.
அந்த மாதிரியான ஒரு பதட்ட சூழலை அவ்வப்போது வந்து ஒரு தலித்துகள் வந்து ஃபேஸ் பண்ணுறதா நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அந்த இன்செக்யூரிட்டிக்குள்ளே ஆளாகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபாத்திமா எழுதுனாங்க இல்லையா, ஐஐடி ஃபாத்திமா, என் பெயரே நான் சாவதற்கான காரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க பேரே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பேர் சொல்லும்போதே டக்குன்னு வந்து ஒரு அந்த கூட்டத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பதில், ஒரு ரியாக்ஷன், அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அவங்க என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத அந்த தரப்புலேருந்து கேட்கும்போது நம்மளுக்கு இன்னும் கூட ஆனால் நிறைய இருக்குது அவங்களுக்கு. நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அந்த சந்தேகத்தோடு பார்க்குறதுன்றதே ஒரு பிரச்சனை தானே. எந்த பிரச்சனைக்கும் நம்ம மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறோம், இதுக்கு குரல் கொடுத்தாங்களா, அதுக்கு போராட வந்தாங்களா, இதுக்கு போராட வந்தாங்களான்னு கேட்குறோம். போராட வந்தால் நீ அவனை போராளியாக மட்டும் பார்த்தா பரவாயில்லையே. நீ போராளியே தாண்டி அவனை ஏதோ ஒரு சதி பின்னணியோடு இங்கே வந்து ஒரு வெடிகுண்டு வெடிக்க வந்தவன் போல் பார்க்க வந்த மாதிரி இருக்கிறியே. அப்படி தானே இருக்குது. ஒரு விளையாட்டாக ஒரு இஸ்லாமியர், ஏதோ ஒரு இஸ்லாமியர் தான் ஒரு ஊடகத்தில் பேசியிருப்பார். நான் ஒரு பேர் கூட மறந்துட்டேன். அவர் வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருந்தாராம். ட்ரெயினில் போகும்போது அவர் நல்லா பெரிய தாடி, ஒரு பெரிய இது, அப்புறம் ஒரு குர்தா, அந்த ஒரு இஸ்லாமியருக்கான அந்த அத்தனை அடையாளங்களோட இருந்தாங்க. இப்போ எதிர்க்க வந்து ஒரு சாதி இந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் அச்சத்தோடையே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இவர் என்ன சொல்லிட்டாரா, இங்கே வெடிக்காது, ட்ரெயின் ஆரம்பித்த பிறகு கோயம்புத்தூர் வெடிக்கிறாரா. ஸோ அவரே அதை வந்து இது ஆக்சுவலாக நம்ம சிரிக்கக்கூடாது. ஸோ அவரே அதை வந்து இது ஆக்சுவலாக நம்ம சிரிக்கக்கூடாது, ஒரு வருத்தப்படவே. இஸ்லாம் மதத்தின் மேலே வைக்கிற இன்னொரு பெரிய விமர்சனம் வந்து அது பெண்களை வந்து ரொம்ப அடிமைப்படுத்துது. ஏதோ மற்ற மதங்கள்லாம் வந்து பெண்களை வந்து பெண்கள் ரொம்ப சமமாக ட்ரீட் பண்ணுற மாதிரியும், அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரியும் இஸ்லாம் மதம் வந்து பெண்களை ரொம்ப அடிமையாக வச்சுருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனம் இருந்திருக்கு. ஹபீபி படத்தில் அந்த டிரான்சிஷனை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அப்போ இருந்த இஸ்லாமிய பெண்கள் எப்படி இருந்தாங்க, அதே இஸ்லாமிய பெண்கள் வந்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு காலத்தில் எப்படி இருக்காங்க, அண்ட் புதுசாக வர இஸ்லாமிய பெண்கள் வந்து அவங்களோட சாய்ஸஸ் எப்படி இருக்குது, அவங்களோட உரிமைகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க. இந்த டிரான்சிஷனை எப்படி பார்க்குறீங்க? இது ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மித்து தானே வச்சுக்கோங்களேன். சிஏஏ போராட்டத்தில் வெற்றியாளர்கள் யாருங்க? இஸ்லாமிய பெண்கள். நீங்கள் எந்த போராட்டமாக வச்சுக்கோங்க, அதில் இஸ்லாமிய பெண்களோட வெற்றி வந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. தூய்மை பணியாளர் போராட்டத்தில் நிறைய இஸ்லாமிய பெண்கள் இருந்தாங்க. அது நீங்கள் வந்து அவங்க வந்து உண்மையிலே வந்து எந்த இடத்துல வீதிக்கு வரணுமோ அந்த இடத்துல வீதிக்கு வந்துடுறாங்க. நீங்கள் இது எல்லாமே ஒரு மித்து. அவங்க ஃபண்டமெண்டலிஸ்ட்டு, அவங்கள வந்து வீட்டை விட்டே வெளில வராங்க அப்படிலாம் கிடையாது. இந்துக்கள் தான் ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட். நான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, கேமரா எடுத்துகிட்டு போங்க, அப்படியே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அந்த இந்த வார்டு இருக்கும், எமர்ஜென்சி வார்டு. ஒரு நாளைக்கு 3 கேஸ் 4 கேஸ் வந்து அடித்து மண்டே திறந்த கேஸ் வரும். அந்த பெண்களோட சமூக பின்னணி கேளுங்க. எத்தனை இஸ்லாமிய பெண்கள் வராங்க, எத்தனை இந்த பெண்கள், எல்லா சமூகத்து பெண்களும் குடும்ப உண்மையினால பாதிப்படுறாங்க. அதை நான் டீமீன் பண்ண விரும்பலை. ஆனால் இதை சொல்லக்கூடிய இந்த ஆண்கள் இருக்கிறாங்களே, என்னமோ இவன் வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து இவன் வந்து எல்லா உரிமைகளையும் கொடுத்து சமமாக நடத்துவது போலவும், சகத்துவத்தோடு நடத்துவது போலவும், நீதியின்பால் அவங்களுக்கு உரிய இடத்த கொடுத்துட்டது போலவும், இஸ்லாமியன் மட்டும்தான் அதை செய்யாமல் இருக்கிறது போலவும் ஒரு பிம்பத்தை காட்டுறாங்களா. அப்படி இல்லைன்ற குடும்ப வன்முறையே வந்து அதிகமாக இவன் தான் பண்ணுறான். கொடூரமாக பண்ணுறான், கொடூரமாக தாக்குறான். நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போங்க, குடும்ப வன்முறை சார்ந்த பெட்டிஷன் கொண்டு வரவங்க யாருன்னு பாருங்கள். அப்போ இதில் எங்கேருந்து வந்து அந்த படத்தில் ரொம்ப ஒரு அழகான ஒரு பெண்ணை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஹீரோயின் மாதிரி ஒரு பெண் வருவாங்களா, செகண்ட் ஆஃப் ஹீரோயின். அவங்க ரொம்ப அதில் வந்து அந்த புக்கு ரேக் பார்க்க சொல்ல வந்து நள்ளிரவில் சுதந்திரம் புத்தகம்லாம் இருக்கும். அவங்க படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு ரேஷனல் சார்ந்த ஒரு இடதுசாரி அரசியல் சார்ந்த புத்தகங்கள்லாம் படிப்பாங்க. ஒரு சோஷியல் டெமோக்ரஸி சார்ந்த ஒரு புக் இருக்கும். அவங்க ரொம்ப அந்த புத்தகங்களோட ஒன்றிணைஞ்ச ஒரு நபராக இருப்பாங்க. இப்போ இஸ்லாமிய பெண் எழுத்தாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் நீ பார்க்குறியா, கவனிக்கிறியா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் வந்து
அவங்க இணையருக்கு வந்து கல்யாணத்தில் வந்து ஒரு பரிசு கொடுக்கணுன்ற நடைமுறை ஒன்று இருக்குது தங்கள் அது 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 கூட சீனாக வச்சுப்பார். அவர் என்ன பண்ணார், நிறைய புத்தகங்கள் கொடுத்தாரு அவங்க மனைவிக்கு. காரணம் வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷியஸ் ரீடர் அவங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய முன்கருத்து நிலைன்றேன் நான். நம்மளுடைய முன்கருத்து நிலை நம்மளையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளும் நிறைய தப்பான எண்ணங்கள்ல இருந்திருக்கோம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, துப்பாக்கி படம் வந்தது பார்த்தீங்களா? அப்போல்லாம் நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, எங்கள் கிளாஸில் ஒரு இஸ்லாமியர் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருந்தான். கொடூரமாக இருந்திருக்கிறோம் நாம அப்படின்னு இருந்தது. சம்மந்தமே இல்லாமல் அவனை ஸ்லீப்பர் செல்னு கிண்டல் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் இந்தியாவிலே வந்து மோசமான ஒரு இஸ்லாமிய விருப்ப படம் வந்து நான் கேரளா ஸ்டோரி கூட சொல்ல மாட்டேன், துப்பாக்கி தான் சொல்லுவேன். காரணம் வந்து எல்லா படத்துலேயும் வந்து ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு சதி மூலமாக தான் வந்து இங்கே வந்து இஸ்லாமியர்கள் வந்து இது பண்ணுறாங்க, வெளிநாட்டு ஊடுருவலோட. இங்கே இருக்கிற அந்த படங்களில் ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த வெளிநாட்டு உறவோட பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பாகிஸ்தான்லேருந்து ஒரு தீவிரவாதி வருவார், அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. அதுவும் பிரச்சனை தான், நான் இல்லைன்னு நான் சொல்ல. இப்போ விஸ்வரூபம் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்கான்லேருந்து வராங்க, அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் அதுவும் வந்து நான் கோயம்புத்தூரில் 3 வருஷம் இருந்தேன்னு சொல்லுவார். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அங்கே இருக்கிற ஆப்கானில் இருக்கிற இஸ்லாமியர் தான் இங்கே வந்து பண்ணுறாங்கன்னு. ஆனால் துப்பாக்கியில் மட்டும்தான் இங்கே பேகு விற்கிறவர், தச்சிட்டு இருக்கிறவர், ஒரு சாதாரண தொழிலாளி திடீர்னு வருவாங்க, அவர்கிட்ட ஒரு ஃபோன் கொடுப்பாங்க, அவர் உடனே போய் வெடிகுண்டை வெடிக்க வைப்பார். இந்த மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு கொடூரத்தன்மையோட ஒரு இஸ்லாமிய விருப்ப படம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அந்த படத்தை பார்த்துட்டு நாங்களாம் ரொம்ப ஜாலியாக அவனை கலாச்சோம். அப்போ நாங்கள் யோசிக்கவே இல்லை, அது ரொம்ப அது பொலிட்டிக்கல்லாம் வந்த பிறகு ஒரு இஸ்லாமிய நண்பரோட, ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு இஸ்லாமிய நண்பரோட தொடர்பு கிடைச்ச பிறகு தான் அவன் இந்த கருத்துலாம் சொன்னது அந்த இஸ்லாமியர், அந்த நண்பர் தான் இந்த துப்பாக்கி படத்தை பற்றி. அப்போ என்னென்னே வச்சு நம்ம எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கிறோம். கிளாஸ் நண்பர்கள் கலாய்க்கும் போது நம்ம எதுவுமே தட்டி கூட கேட்கலையே, அவன் மனசு எவ்வளோ புண்பட்டுருக்கோம். அப்போ அன்றைக்கி நைட் அவனுக்கு ஃபோன் பண்ணலாம், கேட்டான், டே மச்சான் உன்னை ரொம்ப கலாச்சிட்டோம்டா காலேஜில், உன்னை ஸ்லீப்பர்ஸ், டே அதெல்லாம் நானே மறந்துட்டேன்டா டே. அப்போ அவன் சும்மா அப்படியே அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், பாகிஸ்தான் தோத்தா கூட உனக்கு ஜாட்டா உங்கள் டீம் ஜெயிச்சிச்சுல அப்படின்வாங்க. ஸோ இது எல்லாமே பிரச்சனை தானே வச்சுக்கோங்களேன். அதனால தான் நீங்கள் முன்னாடி சொன்ன கேட்ட கேள்வி கூட, அவங்க ஏன் திராவிடத்தை ஓன் பண்ணுறாங்க, தமிழ் ஐடென்டிட்டியை ஓன் பண்ணுறாங்க, நீங்கள் அந்த நிர்பந்தத்துக்கு தள்ளுறீங்க. இப்போ நீங்களும் நானும் ஓன் பண்ணணுன்ற நிர்பந்தம் இருக்கா? நம்ம சாய்ஸு. ஆனால் அவனுக்கு வந்து அப்படி இல்லை. நீங்கள் வந்து கம்பல் பண்ணுறீங்க, நீ சொல்லு, மீண்டும் மீண்டும் சொல்லு, தமிழ் பற்று இருக்குன்னு சொல்லு. தமிழ் பற்றே அவருக்கு இல்லைன்ற போல ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்கோம். இவனுங்க என்னமோ தமிழில் பேர் வைக்கிற மாதிரி, ஒரு முஸ்லீம்னா தமிழில் பேர் வைக்கிறாங்களா? நீ ஏன் சமஸ்கிருதத்தில் தான் பேர் வச்சுட்டு இருக்க? நீ என்னமோ தமிழில் பேர் வைக்கிற மாதிரி, ஒரு முஸ்லீம்னா தமிழில் பேர் வச்சுட்டு இருக்கேன், நீ இங்கிலீஷில் வைக்கிற, சமஸ்கிருதத்தில் வைக்கிற. அவன் உருதுல வச்சா உனக்கு என்ன, அரபுல வச்சா உனக்கு என்ன? இஸ்லாமியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில துறைகளில் தான் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை எல்லா துறைகள்லையும் அவங்களோட பங்களிப்பு வந்துட்டதா பார்க்குறீங்களா? எந்த துறைகள்லையும் அவங்களுக்கான உரிய பங்களிப்பு கிடைச்சதா என்னால் வந்து எண்ண முடியல. அவங்க வந்து அவங்க கை கொண்டு உழைக்கிற, பிஸ்னஸ் பண்ணுற அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர, இந்த அரசு எந்த வகையிலையும் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அவங்ககிட்ட வரி மட்டும் நம்ம வாங்குகிறோம், ஆனால் அவங்களுக்கான எந்த ஒரு சேவையும் நம்ம கொடுக்கலன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது வந்து நான் ஏதோ ஆதாரம் இல்லாமல் சொல்ல, சச்சார் கமிட்டி எடுத்துக்காங்க, ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி எடுத்துக்காங்க, ரெண்டுமே அதை தான் நம்மளுக்கு சொல்லுது. குறிப்பாக சச்சார் கமிட்டி வந்து அவங்களோட சோஷியல் எக்கனாமிக் எஜுகேஷன் என்னவா இருக்குன்றதை வந்து ரொம்ப கண்ணாடி போல் நம்மளுக்கு காட்சிப்படுத்து. நம்ம அவங்கள என்னவா பண்ணி வச்சுருக்கோம், இந்த இந்திய அரசும் இந்திய சமூகமும். ஏன் இந்திய சமூகம்னு சேர்த்துக்கிறேன்னா, நம்ம அதை குறித்து கேள்வி எழுப்பல. அப்போ நம்மளும் கான்ஸ்பிரேட்டராக மாறிடுறோம். நம்ம மற்ற கேள்விகள்லாம் கேட்குறோம். இஸ்லாமியர்களை பார்த்து, புர்கா பற்றி உன் கருத்து என்ன, அங்கே அந்த இஸ்லாமிய நாடுகளில் பெரம்படி கொடுத்தானே அதை பற்றி உன் கருத்து என்ன, ஏன் கண்டிக்கலை, இந்த தீவிரவாத செயல் பற்றி உன் கருத்து என்ன, இப்படிலாம் கேட்குறோமே தவிர, இத்தனை பேர் சிறையில் இருக்காங்களே அவங்களுக்காக நம்ம எதனா பேசணுமேனு நம்ம பேசினதில்லை. அப்போ இந்திய அரசு அவங்களுக்கு எந்த துறையில் அதிகமாக இடம் கொடுத்துருக்குன்னா, இந்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எந்த துறையில் அதிகமாக இடம் கொடுத்துருக்குன்னா, சிறைத்துறையில் விசாரணை சிறைவாசிகளாக அதிக இடத்த கொடுத்து வச்சுருக்கு. இது வந்து அவங்கள ஸ்டீரியோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா பொய்யான குற்றச்சாட்டில் பல அப்பாவி இஸ்லாமியர்கள் பலர்லாம் வந்து பல வருடங்கள் சிறையில் இருந்த பிறகு விசாரணைகள் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகிட்டு வந்தாங்க. கழிந்த காலங்கள் தான். உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஒரு இஸ்லாமியர் பெயிலுக்கு போய் நிற்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. சிறை படத்தில் போகிற போக்கில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, கோயம்புத்தூர் குண்டு வெடிக்க அப்புறம் வந்து சாதாரண கேஸில் கூட முஸ்லீம்களுக்கு பெயில் கிடைக்க மாட்டேங்குது. அன்னைக்கு ஆரம்பித்தது இன்னைய வரைக்கும் அது தொடருது.
ஏன் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு அப்புறம் ஏன் இந்துக்களுக்கு பெயில் கிடைக்காம இருக்கு? அது ஏன் நம்ம கேட்கவே இல்லை? இந்துக்களுக்கு பெயில் கிடைக்கிறதில்ல, ஏன் இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது? அப்போ எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து எந்த துறையிலுமே அவங்கள நம்ம வந்து ஒரு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். ஒரே ஒரு துறை சிறையில் விசாரணை கைதிகளாக இந்தியாவில் தலித் மக்களும் இஸ்லாமியர்களும் அவர்கள் பிரதிநிதித்துவத்தை மீறிய பிரதிநிதித்துவத்தோடு இருக்கிறார்கள் என்றால் அது சிறையில் விசாரணை சிறைவாசிகளாக இந்த இந்திய அரசுனால அந்தந்த மாநில அரசுகளால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய கன்ஸ்ட்ரக்டிவான நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸ்க்கு நாம் வந்து ஒரு எல்லாத்தையும் தெரிந்த ஒரு அறிவாளிகள்லாம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து we are learners, we are ready to learn something new. எதனா தப்பு பேசியிருந்தோம்னா நீங்கள் வந்து கருத்துரை பெட்டியில் ஒரு தோழமையாக நீங்கள் வந்து சுட்டி காட்டலாம். திருத்திக்கொள்ள அணியமாக இருக்கிறோம். கண்டிப்பாக.